துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான்கிறது திருமணம் செய்து மனைவியோடு சேர்ந்து இல்லற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் 3 பேருக்கு உதவி செய்யணுமா. யாருக்கெல்லாம்னா துறந்தார்க்கும். துறந்தாருங்கிறது பாதுகாக்க வேண்டியவங்க அவங்களை பாதுகாக்காம கை விட்டுட்டாங்க. அப்படி அப்போ யாருன்னா பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்காங்க. அப்போ ஆதரவற்று இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை பாதுகாக்கணும் ஒரு இல்லறத்தான். துவாதவர்ங்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இவங்களுக்கு என்ன தேவைன்னா தங்கத்துக்கு இடம் வேணும், உடுக்க உட வேணும், உண்ண உணவு வேணும். இதுதான் அத்தியாவசியமான தேவைகள். இதை ஒரு இல்லறத்தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். இறந்தார் யாருன்னா யார் இறந்ததுன்னா ஆதரவற்றவங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை, ஒரு அனாதை இறந்துட்டாங்க. அந்த அவங்களுக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கையும் செய்யணும். இந்த 3மே ஒரு இல்லறத்தான் செய்யணும், துணையாக இருந்து செய்யணுங்கிறான். இல்ல துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம்: பிள்ளைகள் இருந்தும் கவனிக்காமல் அனாதையாக விடப்பட்ட பெற்றோருக்கும் வறுமையால் துன்பப்படுபவர்களுக்கும் உணவு உடை இருப்பிடம் கொடுத்து உதவ வேண்டும். ஆதரவற்ற ஒருவர் இறந்தால் இறந்தவரின் இறுதி சடங்கு செய்ய வேண்டும். இல்வாழ்வான் இம்மூவர்க்கும் தேவையான உதவிகளை செய்து துணையாக இருக்க வேண்டும்.